ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlog வந்துங்க அம்மா வீட்டிலேருந்து தான். நாங்கள் வந்து பொள்ளாச்சியிலேருந்து அம்மா வீட்டுக்கு போயாச்சு. சரி ஒரு வாரம் வந்து அம்மா வீட்டில் இருந்துட்டு வரலாம் அப்படின்ட்டு நான் சனாசாரா போயாச்சுங்க. ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பொள்ளாச்சி வந்துட்டார். சனாசாரா வந்து சும்மா கேட்டுகிட்டே இருப்பாங்க. எப்போ வந்து நாங்கள் ஊருக்கு போனாலும் அங்கே வந்து மெஹந்தி வைக்கணும் அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. சரி, மெஹந்தி பேக்கெட்டே நம்ம வந்து சும்மா வச்சுட்டே இருக்க முடியாது இல்லைங்களா? அது வந்து அதை விட இது தானே நல்லது, நம்ம அரைச்சி வைக்கிறது அப்படின்ட்டு நம்ம வீட்டிலே வந்து பெரிய மரங்க. நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதுலேருந்தே இந்த மரம் வந்து முன்னாடி இருக்குது. மருதாணி மரம் வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்குதுங்க. அது வந்து இப்போ ரொம்ப பெருசாயிருச்சு. இந்த மருதாணி வைக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலே வந்து ரொம்ப நேரத்தை வந்து அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்ட்டு சரி சனாசரா கூப்பிட்டுட்டு மருதாணி இலையை தான் வந்து பொறிச்சிட்டு இருந்தோம். அவங்களும் வந்து ஒரே ஜாலியாக மருதாணி வைக்கணும் வைக்கணும் எனக்கு கொடுமா அப்படின்ட்டே வந்து கேட்டு பக்கத்துலேயே நின்றுட்டே இருந்தாங்க. அப்படி அவங்க கையிலையுமே வந்து ஒன்று ஒன்று கொடுத்துட்டா கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியாக இருப்பாங்க. இல்லைன்னா வந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த மரமும் வந்து நல்லா ஹைட்டாக மேலே போயிருக்குதுங்க. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே வந்து ஒரு 10th படிக்கும்போதுலேருந்தே வந்து இந்த மரம் இருக்குது. அப்போ பாருங்கள் எவ்வளோ வருஷம் இருக்கும் அப்படின்ட்டு. அதை வந்து அப்பப்போ வெட்டி வெட்டி விட்டுறது. ஆனால் அது வந்து கொஞ்சம் மேலே போயிட்டே தான் இருக்குங்க. இந்த மருதாணி மரம் வந்துங்க இந்த இலை நல்லா செவக்கும். இது கூட வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ணி அரைக்கவே வேண்டாம். பாக்கு, அதுக்கப்புறம் சுண்ணாம்பு இதெல்லாம் போட்டு அரைப்பாங்க இல்லைங்களா? அதெல்லாம் எதுவுமே இதுக்கு போடவே வேண்டாம். அவ்வளோ நல்லா செவக்குங்க. சரி, இந்த மரம் இருந்துட்டு போட்டுமே அப்படின்ட்டே வந்து அதை விட்டாச்சு. எப்போவாது ஒரு நாள் இந்த மாதிரி வச்சாலுமே வந்து நமக்கு நல்ல கலர் பிடிக்கும் இல்லைங்களா கையில், அதனால் அது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு விட்டாச்சுங்க. இந்த மரத்தோட இலை வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குங்க. ஒரு சில மருதாணி வந்து கொஞ்சம் இலை பெருசாக இருக்கும் இல்லைங்களா? ஆனால் இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இலையே. ஆனால் டக்கு டக்குன்னு உருவி போட்டுடலாம். அதெல்லாம் கஷ்டமாக இருக்காதுங்க. ஆனால் இலை வந்து கொஞ்சம் சிறுசு தான். இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது வேலை கொடுத்துட்டோம் அப்படின்னா சனாசாரக்கு பிரச்சனை இல்லைங்க. ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்து உட்காந்துக்குவாங்க. அவங்களையும் உட்கார வச்சு இந்த மாதிரி உருகுங்க அப்படின்ட்டுலாம் சொல்லி இலையெல்லாம் உருக வச்சுட்டு இருந்தேன். அவங்க என்ன கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, என்னமோ பண்ணட்டும் அப்படிங்கிறதுக்காக விட்டாச்சுங்க. அப்புறம் இலை எல்லாத்தையும் உருகியாச்சு. உருகி எப்பவும் போல் நம்ம அரைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த காலத்துலலாம் எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, அப்போல்லாம் மருதாணி வைக்கும் போதெல்லாம் கையில் வந்து நைட் நேரம் வச்சுட்டு அப்படியே படுத்துக்குவாங்களாமா. ஒரு கவர் மட்டும் கட்டி வச்சுட்டு அப்படியே படுத்துக்குவாங்க. அது வந்து அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா செவந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்றும் சொல்லியிருக்காங்க, நைட்டு வந்து நல்லா மருதாணியெல்லாம் வச்சுட்டுங்க தேக்கு மரத்து இலை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கையில் வச்சு ஒரு நூல் போட்டு கட்டிக்குவாங்களாமாங்க. அது ஃபுல்லாக வந்து அப்படியே செவந்துடும் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காங்க. அந்த ஞாபகம்லாம் இருக்குங்க எனக்கு. அதே மாதிரி இந்த மருதாணி வைக்கும்போது அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குங்க உடம்பு. நம்ம பாடி வந்து நல்லா கூல் ஆகணும் அப்படின்னு நம்ம நினச்சா கூட மருதாணி இலை வந்து பொறிச்சு இந்த மாதிரி வைக்கலாங்க. இல்லைனா தலைக்கு கூட போடலாம். ஹேருக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இலை வந்து நெயில்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் போகவே போகாதில்லைங்க, அப்படியே வந்து இருக்கும். அப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு இலை அப்படின்ட்டு. இதில் வந்து ஒரு சின்ன ஒரு காமெடி மாதிரியே ஒரு விஷயம் வந்து நடக்கும் இல்லைங்களா? இது வந்து எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். என்னென்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு பாருங்கள். கையில் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒன்றா மருதாணி வச்சுக்குவோம். வச்சுட்டு யாருக்கு நல்லா செவக்குதோ அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அந்த பொண்ணு மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம வந்து அந்த காலத்தில் பேசிகிட்டு இருப்போம். அதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இதே விஷயத்த வந்து வெத்தலை போடும்போதும் சொல்லுவாங்க. நாக்கு வந்து எவ்வளோ நல்லா செவக்குதோ அந்தளவுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து பாசமாக இருப்பார் அந்த பொண்ணு மேலே அப்படின்ட்டுலாம் வந்து அந்த காலத்தில் சொல்லிகிட்டு இருப்பாங்க. இல்லை நம்ம பேசிகிட்டு இருந்ததா, நம்ம 90s வந்து அந்த காலத்தில் பேசிகிட்டு இருந்த டைலாக் தான் இதெல்லாமே. ஒரு வழியாக எல்லாருமே வந்து மருதாணியெல்லாம் வச்சு முடிச்சாச்சுங்க. சனாசரா வந்து கொஞ்ச நேரம் தான் வச்சுட்டு இருந்தாங்க. அவங்கள அந்த கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருக்கிறதே வந்து எங்களுக்கு பெரிய டாஸ்க்காக இருந்தது. உடனே போய் வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. எப்படியோ கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்களுக்கு வாஷ் பண்ணி விட்டாச்சுங்க. இல்லைனா ரொம்ப கூலிங் ஆயிரும் அப்படின்ட்டு. நான் வந்து கொஞ்ச நேரம் வச்சுருந்தேன். ஒரு 45 மினிட்ஸ் வந்து நான் வச்சுருந்தேன். அதுக்கு மேலே வந்து என்னாலே வச்சுட்டு இருக்க முடியலைங்க. அதுக்கப்புறம் நானும் வந்து வாஷ் பண்ணியாச்சு.
சனா சாராவும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க கையில் மருதாணி வச்சு அந்த கை வந்து அழகாக செவந்திருந்தது. அதை பார்த்து எங்களுக்கும் ஆசையாக இருந்தது, அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அதே மாதிரி எனக்குமே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருந்த மாதிரி இருந்ததுங்க. அழகாக செவந்திருந்துச்சு. நான் உங்களை இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். வித் லவ், சங்கீதா.